இன்டர்வியூ போனால் ரிஜெக்ட் ஆவீங்க, லவ்ல ரிஜெக்ட் ஆவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிஜெக்ட் ஆவீங்க, ஃபேமிலியில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரு கண் முன்னாடி வந்தாலும் ரொம்ப ஈஸியா நீங்க விரும்பின மாதிரி நல்லபடியா அதை மாத்திர முடியும் அப்படிங்கிறது கைலாசம். இந்த மூல பாவம் உங்களுடைய ஒரிஜினல் அசம்ஷன், மூல பாவத்துல மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள உங்களை வலிக்க வைக்கிற, ஹர்ட் பண்ண அந்த மாதிரி வலிகள், நினைவுகள், இதெல்லாம் வெறும் நினைவா தங்கிடுறது இல்லைங்க. அது ஒண்ணு டெட் மெமரி கிடையாது. அது உயிரோட இருக்கிற கொடும் அசுரர்கள், ராட்சசர்கள். அது உங்களை மீண்டும் மீண்டும் அந்த கொடுமையான அனுபவத்திற்கே கொண்டு செல்லுகிறது. அது அப்படியே உங்களுடைய அந்த மெமரி மூடா மாறுங்கயா. மூடு உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கான ரியாக்ஷனா மாறும். அந்த ரியாக்ஷன்ஸ் ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட்ஸ் உங்களுடைய செல்ஃப் டெஃபினேஷனா மாறும். உங்களுடைய செல்ஃப் டெஃபினேஷனே உங்களுடைய ஒரிஜினல் அசம்ஷனா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றை ஒன்று எப்படி விஷய சர்க்கிளா மாதிரி உங்களுக்கு நரகத்தை உருவாக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள தங்குற வலி நினைவுகள், அதை நீங்க அழிக்காம விட்டீங்கன்னா மூடா மாறும். அது மெதுவா மனநிலையா மூடா மாறிடுது. அந்த மனநிலை உங்க வாழ்க்கைக்கு, எல்லா சூழ்நிலைக்கு, நபர்களுக்குமான ரியாக்ஷனா மாறுது, எதிர்வினை ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல மூட்ல இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கை தவறி ஒரு கப்பையோ எதையாவது ஒன்று டிராப் பண்ணி அது உடஞ்சி போச்சுன்னா அவங்கள கத்த மாட்டீங்க. சரி விடு, அது என்ன தானா இயற்கையா சாகு வந்தா சாகும், இப்படித்தான் ஒன்று ரெண்டு உடையும் விடு அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனா நீங்க பேட் மூட்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய யூஷுவல் மூட், யார் வந்தாலும் முன்னாடி வந்தா அவங்கள கடிச்சு வைக்கிற அந்த மூட்ல இருந்து ஒரு சின்ன டம்ளர் கீழே விழுந்தா கூட அது ஒன்றும் உடஞ்சி போயிருக்காது, சும்மா கீழே விழுந்திருக்கும். உடனே உங்க அம்மா வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்த, வீட்டில் இருக்கிற அத்தனையும் உருட்டுற, யார் மேல இருக்கிற கோபத்தை யார் மேல காட்டுற, உங்க ரியாக்ஷன்ஸ். அந்த அம்மா உடனே ஆமா எங்க அம்மா வீட்டுல தான் எடுத்துட்டு வந்தேன், இந்த டம்ளர் எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேனான்னு தானே கேட்கிறேன், இந்த குக்கர் எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன் பாரு, இந்த குக்கரை போடுறேன்னு குக்கரை டம்முன்னு போடும். இந்த கேஸ் அடுப்பு எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா அந்த கேஸ் அடுப்பு எடுத்து போடும். என்ன பண்ணுவீங்க? இந்த மூடு, மனநிலை ரியாக்ஷனா, எதிர்வினையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அந்த எதிர்வினை, அந்த ரியாக்ஷன் பண்ற அது பழக்கமா, ஹேபிட்டா மாறும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரு கண் முன்னாடி வந்தாலும் கடிச்சு வைக்கிறது, வா 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 எரிஞ்சு விடாது. இது ஹேபிட்டா மாறணும்னே அது உங்களுடைய செல்ஃப் டெஃபினேஷனா மாறிடு, உங்களுடைய சுய வரையறையா மாறுது. முதல்ல சில உறவுகள் கூட இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பீங்க, அப்புறம் எல்லா உறவுகளுக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். அந்த சுய வரையறை, செல்ஃப் டெஃபினேஷனே உங்களுடைய ஒரிஜினல் அசம்ஷனா மாறி போயிடு. நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற இன்செக்யூரிட்டி, யூ ஆர் நாட் எனஃப், உங்களுக்கு போதுமான அளவுக்கு சக்தி தகுதிகள் இல்லை, நீங்க எப்பவுமே ரிஜெக்ட் ஆவீங்க. லைஃப்ல இன்டர்வியூ போனா ரிஜெக்ட் ஆவீங்க, லவ்ல ரிஜெக்ட் ஆவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிஜெக்ட் ஆவீங்க, ஃபேமிலியில் ரிஜெக்ட் ஆவீங்க. ஆல்வேஸ் யூ ஆர் இன்விசிபிள், ரிஜெக்டட். லைஃப்ல யாருமே உங்களை சப்போர்ட் பண்ணல, நீங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரியான ரூட் ஐடென்டிட்டிஸை நீங்க உருவாக்கி வச்சிடுறீங்க. அதுதான் பிரச்சனை.
அதுதான் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். இந்த மாதிரி மோசமான ரூட் ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பேட் நியூஸ். அதை நீங்க மாற்ற முடியும் அப்படிங்கிறது குட் நியூஸ். ரொம்ப ஈஸியா நீங்க விரும்பின மாதிரி நல்லபடியா அதை மாத்திர முடியும் அப்படிங்கிறது கைலாசா நியூஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மூல பாவம் உங்களுடைய நித்திய ஸ்வபாவம், அகம் ஸ்வபாவம் கிடையாது. அது உங்கள் இயல்பு அல்ல. அது உங்களுடைய அடையாளமாக, ஐடென்டிட்டியாக மாற்றப்பட்ட, நினைவு கூறப்பட்ட வலிங்க. அவ்வளவுதாங்கய்யா. நீங்க தாங்கய்யா உருவாக்குனீங்க. நீங்களே அதை இடிச்சு தள்ளிட முடியுங்கய்யா. தலையெழுத்து அப்படின்னு நீங்க நினைக்கிறது கூட வேற யாரோ எழுதுனது இல்லைங்கய்யா. நீங்களே தலையில எழுதிக்கிட்டதாங்கய்யா. அதை உங்களால் அழகா அழிச்சிட முடியுங்கய்யா. நீங்க உங்க தலையில எழுதிக்கிட்டதெல்லாம் நீங்க அழிங்க. உங்களை மீறின சக்திகளான பிரம்மன் உங்க தலையில எழுதினால் நான் அழிச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அபயம் அளிக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை கேட்பவர்கள், இந்த சத்தியங்களை புரிந்து கொள்பவர்கள், இதை வாழ நினைப்பவர்களுக்கு அழிவில்லை. கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். உங்களை தாண்டி உங்களால் செய்ய முடியாதவைகளை நான் செய்து கொடுக்கின்றேன். உங்களுடைய மூல பாவமான ரூட் அசம்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகும். இது உங்களுக்கு நடுவில் படாத பாடுபட்டு சிக்கி தவிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் சாட்சியா பாருங்க. சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே எல்லாம் அடங்கும். அடங்கினதும் சாட்சியையே சாட்சியா பாருங்க. அந்த அகம் ஸ்வபாவம் பரமசாந்தத்தோடும் முழு விழிப்புடனும் எதனாலும் தொடப்படாமல் சுயம் பிரகாசமாக, ஞான பிரகாசமாக உங்களுக்குள் இருப்பதை காண்பீர்கள். இதுவே நான் உங்களுக்கு இப்பொழுது அளிக்கும் தீட்சை. சக்திபாதம், சக்தினீபாதம், உபதேசம். மீண்டும் திருவிளையாடல். பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 14 முதல் நேரலையில் இணையுங்கள்.